நான் போட்ட வீடியோலயே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோனா இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம இன்னைக்கு தஜ்வீத் குர்ஆன பத்தி தான் பேச போறோம். நான் போட்டிருந்த ஒரு பாஸ்ட் வீடியோல நிறைய பேர் இந்த தஜ்வீத் குர்ஆன பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு இந்த பொருள் என் கைக்கு வந்து சேர்றதுக்கு. அவ்வளவும் பொறுமையா இருந்து வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு பொருளா வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது இந்த குர்ஆன் தான். சரி வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் குர்ஆன்ல நம்ம அரபிக் ஓதுவோம். ஆனா எல்லாருக்குமே இந்த அரபி புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எனக்கும் அதே போல தான். நான் ரீட் பண்ண மட்டும் தான் செய்வேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரபிக் என்ன அப்படிங்கிறது எனக்கு மீனிங் புரியாது. புரியாம படிச்சு ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல பெருமைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தர்ஜுமா வாங்கினேன். அதுலேயுமே நம்ம தேடி தேடி மேட்ச் பண்ணி ஓதுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிஷன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஜ்வீத் குர்ஆன் தான். இதை ஏன் நான் வந்து பொக்கிஷன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து சொல்லுக்கு சொல் தமிழாக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கோடு இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்.